மார்க்கை வந்து எடுக்கிறதுக்கான சூழலை அங்கே கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 166லேருந்து 176, சப்போஸ் 170லேருந்து 180ன்னு கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவு 170 to 180 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓபிசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மினிமம் அண்டு மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இது கூட வேரியேஷனை பாருங்களேன். ஆக்சுவலாக 186, 206ங்கிற லெவலில், அப்போ இந்த 20% லெவலில் தான் இது வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதே அளவுக்கு தான் நான் இதுலேயும் நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஓபிசிங்கிறது பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரிக்கு எல்லாருமே இந்த செக்டார்க்குள்ளே வருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 156லேருந்து 166 அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் 10 மார்க் கேப்பில் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இவங்க போட்டிருக்கிறதெல்லாம் 20 மார்க் கேப்பில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ அரௌண்ட் வந்து 156னா 50 கொஸ்டின், ஒரு 28 கொஸ்டின், 128 கொஸ்டின் இல்லைனா 130 கொஸ்டின் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து ஓபிசி கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கிற கட் ஆஃப்குள்ளே வர முடியும். ஸோ 130லேருந்து 140 கொஷின்ஸ்குள்ளே இருக்கிறவங்க வந்து இதில் சேஃப் சைடு, அதாவது 130ல் 140 மார்க்குக்குள்ளே இருக்கிறவங்க சேஃப் சைடு. அப்போ கொஷின்ஸ்னு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 75 கொஷின்ஸ்குள்ளேயே அவங்களோடது நின்றுருக்கும். ஸோ மேலே இருக்கிற மார்க் வந்து டிவைடட் பை 2ங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அது மாதிரி மேலே இருக்கிற சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா 65ங்கிறது 6ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எம்பிசி, பிசி, ஓபிசி கேட்டகரிக்குள்ளே அப்படின்னு பார்த்திங்கன்னா 156லேருந்து 166 அப்படிங்கிறத மறக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 146லேருந்து 156. ஸோ இந்த இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 170லேருந்து 194, 24 மார்க் வேரியேஷன் வருது. நான் வந்து ஒரு 10 மார்க்லேருந்து 12 மார்க் இந்த ரேஞ்சிலே வச்சுருக்கேன். ஒரு 146லேருந்து 156 அப்படின்னா கொஷினை டிவைடட் பை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 72 கொஷின்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அரௌண்டு இந்த கட் ஆஃபுங்கிறது அரௌண்டு இந்த லெவல் ஆஃப் இதில் தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேட்டகரி வைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருக்கிற டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ஆரம்பித்து அடுத்தது ஓபிசி, அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிசிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சர் அண்ட் விஷுவலி சேலஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா 184 அப்படிங்கிறத ஸ்கோர் வச்சுருக்காங்க. 196ங்கிறதையும் மென்ஷனில் வச்சுருக்காங்க. நான் இந்த கேட்டகரிக்கும் பார்த்திங்கன்னா 140, 150 இதுவும் அரௌண்டு 70லேருந்து 75 கொஷின்ஸ்குள்ளே தான் ரேராக